தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். 20,000 துணை ராணுவ படையினர் வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம். திராவிட மாடலின் 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சியடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் 3வது நாளாக நேர்காணல். தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதுச்சேரி திருப்புவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திமுகவில் இணைந்தார். தவேக முன்னாள் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்தனர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர்களை நியமிப்பதற்கு எதிரான வழக்கு. தமிழ்நாடு அரசின் வாதத்தை ஏற்று ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு. மாநில பாஜக அரசு ஒப்புதல். பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை விரும்பாத புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்துள்ள நிலையில் ரங்கசாமி திருச்செந்தூர் புறப்பட்டுச் சென்றார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் +2 மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது. சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை. பெண்களை இழிவாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வலுக்கும் கண்டனம். அதிமுக நிர்வாகிகளின் உருவ பொம்மையை தொங்கவிட்டு மக்கள் கடும் எதிர்ப்பு. கைத்தட்டல் வாங்குவதற்காக ஒருவரை கொச்சைப்படுத்தி பேசுவதா? பெண்கள் குறித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் அநாகரிக பேச்சிற்கு நடிகர் விஷால் கண்டனம். திமுக கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி. மோடி மஸ்தான் வித்தை தமிழ்நாட்டில் எடுபடாது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். இந்தியாவில் 67% பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை என ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். வேலைவாய்ப்பை பெருக்க மோடி அரசிடம் தீர்வு இல்லை என காங்கிரஸ் விமர்சனம். புதுச்சேரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 144 லிட்டர் மதுபான வகைகள் பறிமுதல். கலால்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. மேற்காசிய நாடுகள் போர் காரணமாக இந்திய பங்கு சந்தையில் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு.